என் வீட்டுல வந்து நான் பொங்கல் வச்சுட்டு அவ்வளோ பொங்கல் திராவிட பொங்கல்னு சொல்ல முடியாது இல்ல, சொல்ல முடியாது இல்லைங்களா? பொங்கலோ பொங்கல் 3 முறை சொல்றாங்க. பொங்கலோ தமிழர் பொங்கல் தான். தை திருநாள் தமிழர் திருநாள் தான். ஸ்டாலின் தெலுங்குரா அவரு? ஆமா. இல்ல எப்படி சொல்றீங்க? அவங்க அப்பா தெலுங்குல தானே, இங்க தானே வந்தாரு. தமிழர் திருநாள்னு சொல்லாம திராவிட பொங்கல். அவர் தமிழரே கிடையாதுன்னு சொல்றேனே. திராவிட பொங்கல் சொல்லிட்டார்ல, அந்த திராவிடமே அழிய போகுது. 68 வருடங்களா அந்த தமிழர் திருநாள் தான் கொண்டாடிக்கிறோம். நாங்களும் அதான் கொண்டாடுறோம். எங்க பெரியவங்க எங்க தாத்தா பாட்டி எல்லாம் அதான் கொண்டாடுறாங்க. இப்ப திராவிட பொங்கல்னா அது என்னன்னு எப்படின்னு தெரியல. திராவிட பொங்கல் அறிவிச்சிருக்காரு. தமிழராக நீங்க அதை ஏற்கிறீங்களா? தவிர்க்கேன் நான். தவிர்க்கிறீங்களா? எதனால? இஷ்டத்துக்கு பேர் மாத்தீங்கன்னா. வணக்கம் அன்பா. சொல்லுங்க. பெயர்? என் பேரு ஹரிகுமார். ஹரிகரன். ஒண்ணு இல்ல, இப்போ வந்து திராவிட பொங்கல்னு ஐயா ஸ்டாலின் அவர்கள் அறிவிச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி இந்த தமிழர் திருநாள் தமிழர் பொங்கலா தான்ச்சு. இந்த ஆண்டு மட்டும் திராவிட பொங்கல் அறிவிச்சிருக்காரு. தமிழராக நீங்க அதை ஏற்கிறீங்களா? தவிர்க்கேன் நான். தவிர்க்கிறீங்களா? எதனால? இஷ்டத்துக்கு பேர் மாத்தீங்கன்னா அவங்களோட தமிழா அது. எல்லாருக்கும் தமிழ்ன்றது எல்லாருக்கும் எல்லா மக்களுக்கும் சேர்ந்தது தமிழ். அவங்க இஷ்டத்துக்கு திராவிட தமிழ் மாத்தி இதை திராவிட திருநாள் மாத்திக்க முடியுமா? கடுமையா எதிர்க்கிறீங்க? கண்டிப்பா. ஏன்னா இதுக்கு முன்னாடி அந்த மாதிரி இல்லை, இப்போ மட்டும் தான் திராவிட பொங்கல் அப்படின்றாங்க. இன்னும் ஒரு சில அரசியல்வாதிகள் என்ன கட்சி தலைவர்கள் என்ன சொல்றாங்க, நீங்க வந்து திராவிட பொங்கல் வைங்க, உங்க திராவிடத்துக்கே நான் பொங்கல் வைக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. பேர் சொல்ல விரும்பல, அது எப்படி பாக்குறீங்க? ரொம்ப அதிகாரம் இருக்கிறது உங்க கையில இருக்கிறதுனால நீங்க எதை வேணா பண்ணுங்க, அதிகாரம் மாறுறப்ப திராவிடத்தையும் நாங்க மொத்தமா பொங்கல் வைக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் ப்ரோ, அவங்க ஆட்சியில இருக்கிற வரைக்கும் எவ்வளவு வேணா ஆளுவாங்க. ஆட்சி விட்டு போயிட்டேன்னா இதே இப்போ வர இது 26ல வந்து பண்ண சொல்லுங்களா, அதே மாதிரி பண்ணுவாங்களா? இப்போ வந்து பொங்கல் பரிசா 3000 ரூபாய் அறிவிச்சிருக்காங்க. இதே போன ஆண்டு வரல. இப்போ தேர்தலுக்கு ஒரு 2-3 மாசம் தான் இருக்கு. இப்போ திடீர்னு 3000 அறிவிக்கிறாங்க. இது எப்படி அவங்க சுய லாபத்துக்காக பாக்குறீங்க, எப்படி பாக்குறீங்க? 3000 ரூபாய் கொடுத்தாதான் ஓட்டு இல்லை, ஓட்டு வியுமா? இல்ல, இது போன ஆண்டு கொடுத்துருக்கலாம்ல. கொடுக்கலையே. 1000 ரூபாய் வரும்னு சொன்னாங்களே, கொடுத்தாங்களா? எல்லாருக்கும் வருதா? பொங்கல் பரிசு 3000 ரூபாய் அவங்க லாபத்துக்கு தான். அவங்களுக்கு தான் ப்ரோ திருப்பியும் போகுது ஒயின் ஷாப்லயே. நம்மளுக்கா வருது சொல்லுங்க? பேருக்குன்னு வேணா வருது. அதுவும் ஒரு சில குடும்பத்துக்கு அது கூட வர மாட்டேங்குது. கொடுத்து இப்படி வாங்கிறான்றீங்க ப்ரோ. ஒரு சில ஃபேமிலிக்குலாம் அதுவும் வர மாட்டேங்குது. அதுல வந்து அந்த ரேஷன் கார்டுலயும் இந்த சில நம்பருக்கு மட்டும்தான் இந்த பரிசு, இந்த சில நம்பருக்கு வந்து வெறும் பொருள் மட்டும் தான் தருவாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களே ப்ரோ. திராவிட பொங்கலும் தவிர இந்த பரிசு பொருளும் அவங்க லாபத்துக்கு தான். ஆமா ப்ரோ, பேருக்கு சொல்லிக்கிறாங்க. பேருக்கு நான் 3000 கொடுத்துருக்கேன். அதை தவிர்த்து வேற எதுவுமே வேஸ்ட் ப்ரோ. திராவிட பொங்கல் தவறான கருத்து. கண்டிப்பா ப்ரோ. தமிழர் திருநாள் தான் பொங்கலை கொண்டாடிட்டாங்க இத்தனை ஆண்டுகளா. ஐயா ஸ்டாலின் அவர்கள் இந்த ஆண்டு மட்டும் திராவிட பொங்கல் அறிவிச்சிட்டு இருக்காரு. இது எப்படி, நீங்க தமிழர் எப்படி பாக்குறீங்க இதை? உண்மையிலே திராவிட பொங்கல் தானா இல்ல தமிழர் பொங்கலா? அவர் வந்து தமிழரே ஃபுல்லா எதிர்த்து, அவர் வந்து ஒரு தெலுங்கர். அதனால வந்து யார் தெலுங்கர்ன்றீங்க? ஸ்டாலின். என்ன தெலுங்குரா அவரு? ஆமா. இல்ல எப்படி சொல்றீங்க? அவங்க அப்பா தெலுங்குல தானே, இங்க தானே வந்தாரு. ட்ரெயின் ஏறி தானே வந்தாரு. அதுதானே உண்மை. அதுதானே உண்மை. ட்ரெயின் ஏறி தானே வந்தாரு. அதுதானே எல்லாரும் சொல்றாங்க. அவரே தான் சொல்லியிருக்காரு. ஓகேங்களா? அதனால வந்து தமிழர்கள்னாவே அவருக்கு பிடிக்காது. தமிழர்கள்லாம் அழிஞ்சு போயிடணும், தெலுங்கர் மட்டும்தான் வாயணும் அவருக்கு வந்து. அதுதான் அதோட ஒரே குறிக்கோள் தான். அதுமாதிரி சொல்றாரு. அவரோட அழிவு காலம் தொடங்கினால்தான் திராவிட பொங்கல் சொல்லிக்கிறாரு. திராவிடம் அழிய போகுது. ஓகேங்களா? கேள்வி என்னன்னா, அது தமிழர் நிலப்பரப்பு, இங்க வாழ்ற தமிழருக்கான உரிமை, அந்த மண்ணோட மதிப்பு அவங்களுக்கு தெரியும். திடீர்னு சம்மதம் இல்லாம தமிழர் திருநாள்னு சொல்லாம திராவிட பொங்கல். அவர் தமிழரே கிடையாதுன்னு சொல்றேனே. தமிழர் இருந்தாதான் அந்த உணர்ச்சி இருக்கும், உரிமை இருக்கும், எல்லாம் இருக்கும். அவருக்கு ஒரு தமிழரே கிடையாது. திராவிடர்னு சொல்லிட்டார்ல, திராவிட பொங்கல் சொல்லிட்டார்ல, அந்த திராவிடமே அழிய போகுது. ஓகேங்களா? சில கட்சி தலைவர் பேர் சொல்ல விரும்பலாம். ஒரு சில கட்சி தலைவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க, நீங்க திராவிட பொங்கல் வைங்க, அந்த திராவிடத்துக்கே நாங்க பொங்கல் வச்சிருவோம்னு சொல்லியிருக்காரு. வைக்க போறாங்க. தமிழ்நாட்டிலேயே அவரை தூக்கி அடிக்க தான் போறாங்க. ஏன்னா அவரோட பேர் சொல்ல விரும்பல. இல்ல அதாவது திராவிட பொங்கல் நீங்க வைங்க, அந்த திராவிடத்துக்கே நான் பொங்கல் வச்சிருவேன்னு சொல்லியிருக்காரு. நானே சொன்னேன், திராவிடத்தை தூக்கி அடிக்க போறாங்க பாத்துங்க தமிழ்நாடு மக்கள். இல்ல எத்தனை ஆண்டுகள் இல்லாம திடீர்னு இந்த மாதிரி, ஏன்னா இத்தனை வருஷம் திராவிட பொங்கல் அறிவிக்கல, இந்த ஆண்டு மட்டும் பண்ணிருக்காங்க. அதுதான் சொல்றேன், திராவிடத்தை இந்த வாட்டி தூக்குறாங்க, காலி பண்றாங்க. தமிழ்நாட்டுல வாஷ் அவுட் ஆகுது. 2026ல வாஷ் அவுட் ஆகுது. 234 தொகுதியிலும் வாஷ் அவுட். இன்னொரு கேள்வி ஐயா, இப்போ பொங்கல் பரிசா 3000 அறிவிச்சிருக்காங்க. இதே போன ஆண்டு அறிவிக்கல, எலெக்ஷனுக்கு ஒரு 4 மாசம் இருக்கிறப்ப அறிவிக்கிறாங்க. இது எப்படி பாக்குறீங்க? எலெக்ஷன் தான். எந்த வருஷமும் வாழ்த்து சொல்லியே, இத்தனை வருஷமா எந்த வருஷமும் வாழ்த்து சொல்லல. ஏன்னா நல்ல வாழ்த்து சொல்லுவாங்க. என்னது இந்துக்களுக்கு மட்டும் வாழ்த்து சொல்ல மாட்டாரு அவரு. ஏன்னா இந்துக்கள் பார்த்தா அவருக்கு வந்து இழிச்ச வாங்கும். இந்துக்கள் எல்லாருமே வந்து ஒரு புரிதலோட ஓட்டு போடுங்க, சரிங்களா? நம்ம நாடு எவ்வளோ சீரழிஞ்சு போய்க்கு தெரியுமா? இது வரைக்கும் தமிழ்நாடே கண்டதில்லாது. எப்படி ரொம்ப 75 ஆண்டு காலமாக தமிழ்நாட்டோட கடனே 5 லட்சம் கோடி. ஆனால் இப்போ 9.5 லட்சம் கோடி.
எப்படி 5 ஆண்டுல 4.5 லட்சம் 5 லட்சம் கோடி யாருன்னா கடன் வாங்க முடியுமா? திமுக ஆட்சியில் கடன் தமிழ்நாட்டோட கடன் அதிகரிச்சுக்குன்றீங்க. ஏங்க 5 லட்சம் கோடி ப்ளஸ் 5 லட்சம் கோடி 75 வருஷத்துல 5 லட்சம் கோடி இப்போ 5 லட்சம் கோடி. அந்த ஒரு மக்களுக்கு வந்து அந்த 200 ரூபா பார்க்காதீங்க. அவன் கூட்டு போய் பிரியாணி போடுறான், வண்டி கூட்டு போறான், ட்ரெஸ் தரான், ஓட்டுக்கு பணம் தரான்னு பார்க்காதீங்க. அது நம்ம கிட்ட இந்த சுரண்ட பணம் தான். நீ கொடுத்தா வாங்கிக்கோங்க, இல்லைன்னு சொல்ல. ஆனா சிந்தித்து ஓட்டு போடுங்க. உங்களோட மனநிலைமை முதலமைச்சராகவே பார்க்கலங்க. ஓகேங்களா? எப்படி பாக்குறீங்க? அவர் ஒரு முதலமைச்சராக இருந்தாருன்னா ஒரு இந்து பண்டிகை எல்லாத்துக்குமே வாங்கிட்டு சொல்லணும். எல்லா மக்களையும் சமமாக பார்க்கணும். ஓகேங்களா? அந்த மாதிரி இருந்தால் தான். இப்போ பொங்கல் வருதுங்களே, அவங்க கட்சிக்கு தனியாக மீட்டிங் வைப்பாங்க, அதுக்கு பிரியாணி போடுவாங்க, ட்ரெஸ்ஸு கொடுப்பாங்க. ஒரு கிளை செயலாளருக்கு 15,000 காசு, பொருளாளருக்கு ஒரு 10,000 காசு, அந்த மாதிரி வந்து தனித்தனியாக காசு கொடுப்பாங்க. இதை பொதுமக்களுக்கு பிரித்து கொடுக்க வேண்டியதானே. அந்த பைசா கொடுக்க மாட்டாங்க. அவங்க வந்து பொதுவாக எல்லாரையும் பார்க்கல. கட்சிக்காரன் தனியாக, மற்ற மக்கள் தனியாக தான். அந்த ஓட்டு போடுற மக்களுக்கு அவர் தான் அப்பான்னு சொல்லிக்கிறாங்கல்ல, ஸ்டாலின் ஐயா அப்பான்றாங்க. அதுக்கு வேணாம், அந்த அளவுக்கு தேவையில்லாதது. நீ பேசுனா சரியான கருத்து என்னது? தமிழர் திருநாள் திராவிட பொங்கல்ன்றது சரியான வார்த்தைங்களா? அது தவறான வார்த்தை தான். பொங்கல்ன்றது எல்லாருடைய தமிழனுடைய இது. அது வந்து கட்சி சார்பா பார்க்க கூடாது. அதனால பொங்கல் திராவிடர்கள் யாரும் கிடையாதுல்ல, திராவிடர்கள் கிடையாது. இப்போ தெலுங்கு பேசுற தெலுங்குகள், மலையாளம் பேசுற மலையாளிகள், கன்னட பேசுற உறவுகள் கன்னடர்கள், தமிழர் பேசுற தமிழர்கள், திராவிடர்கள். திராவிடர்கள்னா அவங்க கட்சியை குறிப்பிடும். அதனால அதை வந்து அது மாதிரி பேசக்கூடாது. லாபத்துக்காக மாத்துறாங்கன்னு சொல்றாங்க. அதுக்கு சுயநலம் தான். கட்சி வழக்கத்துக்கு அவசியம் கூட அப்படி பேசலாம். இவ்வளவு நாள் தமிழர் திருநாள் பொங்கலா இருந்துச்சு. இப்ப ஐயா ஸ்டாலின் அவர்கள் திராவிட பொங்கல் அறிவிச்சிருக்காரு. அது உண்மையில தமிழருக்கான திருநாள் தான். இவங்க திராவிடன்னு சொல்லி எப்படி பாக்குறீங்க? இது சரியானதா? அது தமிழ்நாட்டு பொங்கல் தான். அது இவங்க திராவிட பொங்கல் இருக்கிறாங்களா மாத்தி? அது தவறு தான். அது அவருதாங்க. நன்றிமா. என் பேர் நித்யானந்தன். நித்யானந்தம். வயது ஐயா? என் வயது 58. 58. ஒண்ணு இல்லையா? இப்போ தமிழர் திருநாள் தான் அந்த பொங்கல். தமிழர்களுக்கான திருநாள் தான். இப்ப திடீர்னு இந்த ஆண்டு ஐயா ஸ்டாலின் அவர்கள் திராவிட பொங்கல் அறிவிச்சிருக்காரு. இது எப்படி பாக்குறீங்க? முற்றிலும் மறுக்கப்பட வேண்டிய விஷயம். முற்றிலும் மறுக்கப்பட வேண்டும். திராவிட பொங்கல்னு ஒரு பொங்கலே கிடையாது. எந்த வம்சத்தில் நீங்க தமிழ் வம்சத்தில் எங்க போய் எடுத்தாலும் திராவிட பொங்கல் என்று எங்கேயுமே கிடையாது. இது இந்த ஆண்டு சொல்லியிருக்காங்களே, எப்படி பாக்குறீங்க? அது நம்ம அவங்களுடைய விருப்பம். அது அந்த மாதிரி சொல்லி மக்களை வந்து அரசியல்ல ஒரு ஆதாயத்துக்காக, அரசியல் லாபத்துக்காக அந்த மாதிரி பேசுறாங்களே தவிர. இப்ப பொங்கல் பரிசா 3000 அறிவிச்சிருக்காங்க. இதை போன ஆண்டு அறிவிக்கல. தேர்தலுக்கு ஒரு 4 மாசம் இருக்கு. இப்ப திடீர்னு அந்த 3000 அறிவிக்கிறாங்க. இது அரசியல் சார்ந்த விஷயம் தான். இது சுய லாபத்துக்காக பண்றதுனால எந்த ஒரு ஆதாயம் கிடையாது. ஆனா நீங்க வழக்கம் போல நீங்க திராவிட பொங்கல், இந்த பொங்கலோ திராவிட பொங்கலோ சொல்ல போறீங்க. பொங்கல் தான் சொல்ல போறீங்க. நீங்க போய் அந்த திராவிட பொங்கல் சொன்னதுனால என் வீட்டுல வந்து நான் பொங்கல் வச்சுட்டு பொங்கல் திராவிட பொங்கல்னு சொல்ல முடியாது இல்லைங்களா? பொங்கலோ பொங்கல் 3 முறை சொல்றாங்க. பொங்கலோ தமிழர் பொங்கல் தான். தை திருநாள் தமிழர் திருநாள் தான். நன்றி. ரொம்ப நன்றி. ஐயா, இவ்வளவு நாளா பொங்கல் வந்து தமிழர் திருநாளா இருந்துச்சு. இப்ப வந்து திராவிட பொங்கல்னு சொல்லியிருக்காங்க. எப்படி பாக்குறீங்க? இப்பவும் தமிழர் திருநாள் தான். பொங்கல்னா தமிழர் திருநாள் தான். இவங்க திராவிட பொங்கல்னு இருக்கு. இல்ல, அவங்க சொல்லலாம். தொட்டு மக்களுக்கு பரவலா வந்து பொங்கல் தான் தெரியும், தமிழர் திருநாள் தான் தெரியும். இன்னைக்கு வில்லேஜில் போய் கிராமத்தில் போய் கேட்டாலும் அதான் சொல்லுவாங்க. பொங்கல்ப்பா, தமிழர் திருநாள்ப்பா, தைப்பொங்கல்ப்பா, தைப்பொங்கல் தான், தை பிறந்தா வழி பழக்கம்பா தான் சொல்லுவாங்க. அதை வந்து பெரும்பொங்கல்னு முதல் நாள் அது சூரியனுக்கு படைப்பாங்க. கரும்பு மஞ்சள் எல்லாம் அது விளைய வில்லேஜில் அதை வச்சு படைப்பாங்க. மறுநாள் மாட்டுப்பொங்கல், அது மாடு விட்டு ரொம்ப சிறப்பாக சில ஊருக்கு கொண்டாடுவாங்க. 3ஆம் நாள் காணும் பொங்கல். பெரியவங்க வந்து சின்ன பசங்க நம்மள மாதிரி ஆளுங்கெல்லாம் வந்து பெரியவங்க காலில் வந்து ஆசீர்வாதம் வாங்குவாங்க. சில பேர் கோவிலுக்கு, சில சுற்றுலாத்தலத்துக்கு போவாங்க. இப்போ திராவிட பொங்கல்னு இப்போ நுழைக்கிறதுனால அதனுடைய அர்த்தம் சரியா புரியல நமக்கு. அதான் தவறான ஒரு இதுதான். இல்ல, தவறு தப்பு ரைட்டுன்னு சொல்ல விரும்பல. அது என்னன்னு புரியல. அது உள்நோக்கமா? இதற்கு முன்னாடி அந்த மாதிரி இல்ல. இப்ப திடீர்னு அதான் முக்கியம். இதுக்கு முன்ன தொன்று அந்த தைப்பொங்கல்லாம் தெரிஞ்சு. இப்ப திராவிட பொங்கல். இப்ப உங்க வயது என்ன ஐயா? உங்க வயது? எனக்கு வயது 68 ஆகி போச்சுங்க. 68 வருடங்களா அந்த தமிழர் திருநாள் தான் கொண்டாடுறீங்க. நாங்களும் அதான் கொண்டாடுறோம். எங்க பெரியவங்க, எங்க தாத்தா பாட்டி எல்லாம் அதான் கொண்டாடுறாங்க. இப்ப திடீர்னு திராவிட திருநாள், திராவிட பொங்கல்னா அது என்னன்னு எப்படின்னு தெரியல. போக அடுத்த வருஷம் இல்ல அதுக்கு அடுத்த வருஷம் விளக்கம் புரிஞ்சா நம்ம அது நீங்க சொல்ற மாதிரி ரைட்டா தப்பான்னு சொல்றேன். இந்த 68 வருஷத்துல திராவிடன்றது இப்பதான் கொண்டு வராங்க. ஃபர்ஸ்ட் திராவிட பொங்கல்னு இப்பதான் நான் கேள்விப்படுறோம். தமிழர் திருநாள் தான் பொங்கல். இதுக்கு முன்னாடி வந்து தமிழர் திருநாள் பொங்கல் இருந்தாங்க. இப்போ வந்து திராவிட பொங்கல்னு அறிவிச்சிருக்காரு ஐயா ஸ்டாலின் அவர்கள். இது எப்படி பாக்குறீங்க? இது சரியா வருமா? ஏன்னா தமிழருக்கான திருநாள் தான் பொங்கல். இப்ப திராவிட பொங்கல் இருக்கிறாரு. தைப்பொங்கல்ன்றது தான் பழமையான பேரு, தமிழர் கொண்டாடுறது.
தமிழர் திருநாள் தைப்பொங்கல். திராவிட திருநாள் அவர் சொன்னார்னா அது தவறு தானா? திராவிடன்னு ஒண்ணு கிடையாது இல்லைங்க. தமிழன் தான், தமிழோட பாரம்பரியம் முறை அது தைப்பொங்கல். அது எப்படி மறுபடியும் திராவிட பொங்கல் மாத்தினா அது தவறு தானே? திராவிட பொங்கல் தவறுதான். உங்க கருத்து? தவறுதானா? தவறுதான். ம்